ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம தங்க முயல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமை நிறம் நிறைஞ்சு இருந்துச்சு. அங்கே ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்பவே பேராசை பிடிச்சவராக இருந்தார். கிராமத்தில் ரொம்பவே வித்தியாசமான மஞ்சள் கலரில் ஒரு முயல் இருந்துச்சு. அந்த முயலோட கண்ணு சிவப்பு கலர்ல இருந்துச்சு. அது மற்ற முயலெல்லாம் விட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அது அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல அந்த முயலை அந்த விவசாயி பிடிச்சிட்டாரு. அந்த முயல் பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னை தயவு செய்து கொன்னுடாதீங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன கொல்லாம விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதிலா தங்க நாணயங்கள் பரிசா தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு மந்திர வார்த்தைகள்லாம் தெரியும், அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதனால தயவு செய்து என்ன கொன்னுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிச்சு. உடனே அந்த விவசாயிக்கு ரொம்பவே ஆச்சரியம். என்னடா இது, முயலெல்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அந்த முயல், எனக்கு தெரிஞ்ச மந்திர வார்த்தைய உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அந்த மந்திர வார்த்தை மூலமா உங்களுக்கு நிறைய தங்க காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த மந்திர வார்த்தைய பயன்படுத்தும் போது நீங்க கண்டிப்பா 3 நிபந்தனைய பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 3 நிபந்தனை என்னன்னா, மந்திர வார்த்தைய உங்களால மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. 2வது நிபந்தனை என்னன்னா, மந்திர வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. 3வது என்னன்னா, கண்டிப்பா 5 தங்க காசுகள் தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இரவு நேரங்கிறதுனால அந்த மந்திர வார்த்தைய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர வார்த்தைய உச்சரிக்க ஆரம்பிச்சாரு. உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தங்க காசு உள்ள பானை அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அந்த பானையிலிருந்து 5 தங்க காசுகள் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆஹா, தங்க காசு நமக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலையும் விடுவிச்சிட்டாரு. அவரு தான் பேராசை பிடிச்சவராச்சே, அதனால முயல் சொன்ன அந்த நிபந்தனை எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பியும் அந்த மந்திர வார்த்தைய உபயோகிக்க ஆரம்பிச்சாரு. அவர் மந்திரம் சொல்ல சொல்ல திருப்பியும் அந்த தங்க காசு உள்ள பானை அவர் முன்னாடி வந்துச்சு. ஆனா இந்த தடவை அவரு அந்த தங்க காசுல உள்ள பானையிலிருந்து காசு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்த அந்த 5 தங்க காசையும் சேர்த்து அந்த பானை மறைஞ்சு போச்சு. அச்சச்சோ, ஏற்கனவே இருந்த தங்க காசும் மாயமா மறைஞ்சிருச்சேன்னு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முயல் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினாரு. ஆனாலும் முயல் எங்கேயுமே கிடைக்கல. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கேள்வி நேரம். இந்த கதையில் முயலின் கண்ணின் நிறம் என்ன? நீல நிறமா, பசுமை நிறமா, சிவப்பு நிறமா அப்படின்னு சொல்லுங்க. 2வது கேள்வி, முயல் எத்தனை தங்க காசுகளை எடுக்க சொன்னது? 3ஆ, 5ஆ, 4ஆ அப்படின்னு சொல்லுங்க. 3வது கேள்வி, முயல் எத்தனை நிபந்தனைகளை சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. 3ஆ, 5ஆ, 4ஆ அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விடையும் சரியா சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.